வணக்கம் நண்பர்களை. சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரித்திகா வந்து இந்திராணியை கண்டிப்பாக ஓரம் கட்டணும், இந்த வீட்டோட ஆலமரமாட்டு நீ வளர்ந்துருக்கல, எப்படி ஒன்று சரிக்கேன் அப்படின்னு வந்து பாரு அப்படின்னு வந்து இந்திராணிக்கு எதிராக சதித்திட்டம் போட்டுறாங்க. ஷாப்பிங் போடுறாங்க. 1,00,000க்கு வந்து பொருளை வந்து துணிகளை வந்து வாங்குறாங்க நம்ம ரித்திகா. இதை வந்து நம்ம இந்திராணி வந்து கேட்குறாங்க, எதுக்காக இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறா அப்படின்னு வந்து கேட்குற நேரம், ஏன் புருஷனோட கார்டை கொண்டு போய் தான் நான் இதை வாங்கினேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா இப்போ எங்கள் அம்மாட்டேருந்து வாங்கி தரேன் அப்படின்னு வந்து ஜமுனாவை வர வச்சு 1,00,000 ரூபாயை வாங்கி நம்ம இந்திராணி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இன்னாங்க இந்த 1,00,000 10,000 ரூபா ஒரு வட்டி இருக்குது, நீ அந்த 1,00,000க்கு அப்படின்னு வந்து அந்த ரூபாயும் சேர்த்து எப்போவுமே வந்து ரித்திவிகா வந்து நான் வாங்குறதுல குறை வைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அதுலேயும் வந்து உங்களை மாதிரிப்பட்ட பண பேய்கள்கிட்ட இருந்து எனக்கு வந்து வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு வந்து ரித்திவிகா நம்ம இந்திராணியை எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க. இதை பார்த்து அயலி கொந்தளிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம ரித்திகா, உனக்கெல்லாம் அடங்கணும்னு வந்து எந்த காலத்துலையும் எனக்கு தேவையில்லை, நீ வந்து எனக்கு அக்கானி கூட நான் நினைக்கல அப்படின்னு வந்து இந்திராணி கிட்ட வந்து ஒரு மூர்க்கமாக வந்து ரித்திவிகா வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. கூடவே அயலியம் பார்த்து மிரண்டு நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ரித்திகாலுக்கு ஒரு ஆப்பச்சரியாக வச்சு விட்றாங்க நம்ம அயலி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டுந்தாங்க. நம்ம பாவி பாப்பாவை யாருக்கும் சந்தேகம் வர முடியாத அளவு வந்து நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து காப்பாற்றி வந்து மீட்டுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தா நம்ம ரித்திகளுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அது சிவா அயலின்னு நினச்சோம், ஆனால் வந்து அவங்க அயலியும் சிவாயும் இல்லை. அப்போனா நம்ம கண்டது வந்து பொய் தானா, நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சுட்டா அப்படின்னு வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தா இந்த இந்திராணிக்கு இந்த வீட்டில் ஒரு சரியான ஆப்பை வச்சு விடணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. அதோட நம்ம கபிலனுக்கு கார்டு வந்து தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அதை கொண்டு போய் நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கபிலன்ட்டு வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஷாப்பிங் வந்து அவங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் சேர்ந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு 1,00,000 ரூபாய்க்கு வந்து துணி எடுத்துகிட்டு வராங்க. நம்ம இந்திராணி பார்க்குறாங்க, என்னடா காட்டிலேருந்து 1,00,000 ரூபாய் யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது யாராக இருக்கும், கபிலனா இருக்குமா அப்படின்னு வந்து கபிலன்ட்ட கேட்குறாங்க. இந்த பாரு கபிலா, நீ தான் 1,00,000 ரூபாய் எடுத்து ஷாப்பிங் பண்ணினியா, கார்டில் இருந்து போயிருக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் பண்ணலக்கா, என்கிட்ட இருந்து ரித்திகா தான் இந்த கார்டை வாங்கிட்டு போனா அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து ரித்திகாட்ட கேட்குறாங்க, ஆமாம் நான் என்னோட கணவரோட கார்டு தானே வாங்கிட்டு போனேன், ஏன் நான் வாங்கக்கூடாதுன்னு இருக்கா, இந்த செங்குட்டுவர் பரம்பரையோட மருமகளுக்கே வாங்க முடியாதுன்னு இருக்கா என்ன, சொல்லுங்க நீ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை இதெல்லாம் நீ வந்து என்கிட்ட சொல்ல வேண்டாமா, நான் வந்து இந்த 1,00,000 ரூபாய்க்கு யார் வாங்கியிருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்டுட்டு இருக்கேன், எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கணும்னு ஒன்றும் இல்லைல்ல, நாங்கள் எது வாங்கினாலும் இனி உங்கள்கிட்ட சொல்லாமல் தான் வாங்குவோம், புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சும்மா கடுப்பாறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ரித்திவிகா வந்து எப்படியெல்லாம் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீ என்ன வாங்கின அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்னோட அத்தைக்கு வந்து ட்ரெஸ்ஸு எங்கள் மாமாவுக்கும் வாங்கினேன், உன்னோட அத்தை மாமானி வந்து இந்த குடும்பத்தில் யாரையும் பிரித்து வைக்க முடியாது, எல்லாத்துக்கும் வாங்கினா சேமாக தான் வாங்கணும், அதுதான் எங்கள் ஃபேமிலி, இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு வரமுறை ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே இவள்கிட்ட எல்லாம் நம்ம ஏச்சும் வாங்கணும்னு தேவையே இல்லை அப்படின்னு வந்து ஜமுனா கிட்ட, ஆமாம் அவசரமாக ஒரு 1,10,000 கொண்டுட்டு இங்கே வா, ஒருத்திக மூஞ்சில விட்டு எரியணுமா இந்த இந்திராணி, நம்ம என்னமோ கேள்வி கேட்டுட்டா, நீ இப்போ தருவியா தர மாட்டியா அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம ஜமுனாவும் வந்து என் பொண்ணுக்கு ஏதோ தேவைப்படுது, சரி நீ வந்து வீட்டிலேருந்து ரூபாயை வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க ஜமுனா கொண்டு போனதோட வந்து இந்திராணி கிட்ட வந்து விட்டு எறிகிறாங்க. இந்த பாருங்கள், நான் 1,00,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் எடுத்த ரூபாயும் கேஷும் இருக்குது, அதோட 10,000 வட்டியும் இருக்குது, எனக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து நான் வந்து குறைஞ்சவ இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிக்காங்க. இதை பார்த்த உடனே இந்திராணி கடுப்பாறாங்க, என்ன இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குது, இவளை வந்து கபிலனுக்கு வந்து பார்த்து வச்சிட்டோமே, இது ஒரு அடங்கா பிடாரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சைலண்டாக நம்ம அயலி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த ரித்திவிகா ஏன் இப்படி எல்லாம் ஆடுறா அப்படின்னு வந்து அந்த
இடத்துல நினைக்கிறாங்க. அதோட வந்து ஜமுனா வந்து 1,00,000 கொண்டு வந்திருப்பாங்களா, அவங்கள பிடிச்சி இந்திராணி கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் மகா எடுத்த எடுப்புக்கெல்லாம் நீங்கள் இப்படி ஆடுனீங்கன்னா என்றைக்குமே வந்து ரித்திவிகா இப்படியே தான் இருப்பா. இந்த வீட்டு மருமகளா ஆக மாட்டா. உங்கள் பொண்ணாட்டு தான் இருப்பா. கபிலனோட மனைவி அவள் வாழணும்னா நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து தலையசைக்காதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் என் பொண்ணை அப்படின்னு வந்து நம்ம ரித்திகால ஜமுனா கூட்டிகிட்டு போய் வந்து புரிய வைக்கிறாங்க. இந்த பாரு, இந்த வீட்டில் ஒரு ஆலமரம் மாதிரி வந்து இந்திராணி இருக்கா. அவளெல்லாம் ஒரே நாளில் தூக்கி ஒடிச்சு தூர போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வெட்டி சாய்ச்சி தூர போட முடியும். அதனால நீ வந்து எடுத்த உடனே இப்படி வந்து மேலே வரணும்னு ரித்திவிகா நினைக்காத. கொஞ்சம் கொஞ்சமாக இந்திராணியை நம்ம வந்து தவிடுபொடி ஆக்கலாம். அது வந்து நீ பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜமுனா வந்து இப்படி பற்றி வைக்கிறதையும் வந்து நம்ம அயலி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நம்ம வந்து இந்த வீட்டில் இந்திராணியோட வந்து மானம் மரியாதையெல்லாம் இந்த ரித்விகா வந்து அழிச்சிடலான்னு இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து நடக்க விடக்கூடாது. நம்ம ரித்விகாலுக்கு ஆட்டத்துக்கு இந்த வீட்டில் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து அயலி வந்து நினைக்கிறாங்க. வணக்கம்.